ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Statedtler Sketches. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி ஸ்கெட்சிங் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் தாங்க நாம் இன்றைக்கி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அது என்ன கேரக்டர் ஸ்கெட்சிங் பார்த்திங்கன்னா மார்வல்ஸில் வர ஒரு கேரக்டர் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதை தான் நம்ம இன்றைக்கி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேருக்கு இந்த அவுட்லைனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன கேரக்டர் மார்வலில் வரதுன்றது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது மார்வலில் வர லோக்கின்ற கேரக்டர் தான் நான் அவுட்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரக்டரை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போர்ட்ரேட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலான்றதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேரக்டர் எப்படி உருவானுச்சுன்றதை நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன் வெப்சீரிஸாக தான் வந்திருக்கு. இது 3rd டெலிவிஷன் வெப்சீரிஸ் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லன்னு சொல்கிறாங்க. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ். இந்த லோக்கி கேரக்டர் இனிஷியலாக அமெரிக்கன் காமிக் புக்கில் தான் மார்வல் காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரியேட்டர் அண்ட் ரைட்டர் யாருன்னா ஸ்டான்லி. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த லோக்கி யார், இந்த லோக்கியோட கேரக்டரைசேஷன் என்ன, அது எல்லாமே டீட்டெயில்டாக 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டிராயிங்க்கு வருவோம். இதோட ஷேடிங் ப்ராசஸ் எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றதையும் பார்ப்போம். நான் எப்பொழுதுமே போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் பண்ணுறப்ப நான் ஹேர்லைன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லேயும். இப்போ நான் ஃபேஸை ஃபஸ்ட்டாக இனிஷியலாக நான் இந்த போர்ட்ரேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி ஃபேஸ் ஷேடிங் பண்ணலான்றதை பாருங்கள். நான் 2B பென்சிலால் தான் ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் லைட்டாக யூஸ் பண்ண போகிறேன். தென் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறத ஸ்மஜ் பண்ணுறதுக்கும் பென்சில் ஸ்டம்பையும் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ்க்கு ஸ்கின் டோன் லைட்டாக வரணுன்றதுக்காக ரொம்ப மைல்டாகவே நம்ம ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் ஐப்ரோஸ் டச் பண்ணலாம். 2B மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம ரொம்ப மைல்டாக பண்ணிக்கலாம். நல்ல டார்க் ஐப்ரோஸ் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்க வேணாம் இந்த ட்ராயிங்க்கு. ஸோ லைட்டாக தான் நான் டச் பண்ண போகிறேன். ரொம்பவே 8B ஷேட் யூஸ் பண்ணியும் ரொம்ப லைட்டாக தான் நான் இந்த ஐப்ரோஸ் கொண்டு வர போகிறேன். பாருங்கள் எப்படி லைட் எஃபெக்டில் நான் கொண்டு வரேன்றதை. இப்போ நம்ம ஐஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ஷேடிங்கில் ரொம்பவே மைல்டான நான் லைட் ப்ளூ உள்ளார உள்ள ஏரியாவில் கொடுக்க போகிறேன். ஐபாலுக்கும் அவுட்டர் ஏரியா அதை அந்த அளவுக்கு டார்க்காக கொடுக்க வேணாம், நம்ம ரொம்ப மைல்ட் லைட்டாக கொடுத்துக்கலாம். அந்த எஃபெக்ட் போதும். ஐபால் ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக பென்சில் எரேசரையும் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியும் ஹைலைட் பண்ணிப்போம். ஐஸ் நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக், அப்போ தான் நல்லாவே எக்ஸாக்டாக தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லோக்கியோட கேரக்டரைசேஷனை பற்றியும் டீட்டெயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லோக்கி யார், எங்கே பிறந்தார், யார் லோக்கியோட அப்பா அம்மா, இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். லோக்கி பிறந்தது பார்த்திங்கன்னா உன்ஹிம் என்ற பிளேஸில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவர் சன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெயின் கிங் லாஃபே, அவரோட பையன்தான் லோக்கி. லேட்டராக பார்த்திங்கன்னா லாஃபே ஒரு வார் ஜெயின்ஸுக்கும் அஸ்கார்டியன்ஸ்க்கும் நடுவில் ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் லோக்கியோட அப்பா லாஃபே இறந்து போயிடுறாரு. அந்த வாரில் அஸ்கார்டியனோட ரெஸ்பான்சிபிளாக வந்திருப்பார் ஓடியன். அவர் தான் அதோட கிங்கும் கூட. அவர் நம்ம லோக்கியை அங்கேருந்து அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓடினுக்கு ஒரு பையன் இருப்பார், அதுதான் தார். நம்ம மார்வல்ஸ் கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். நான் ரொம்பவே ஷார்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எலாபரேட் பண்ணி பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நான் மெயினான கேரக்டர் மட்டும் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி லோக்கியோட அப்பா இறந்து போக அதுக்கப்புறமேட்டு ஓடின் தான் பயாலஜிக்கல் சன்னாவே கூட்டிகிட்டு வராரு. ஆஸ்கார்டியனுக்கு கூட்டிகிட்டு வராரு லோக்கியை. அவருக்கு ஆல்ரெடி தார்ன்ற பையன் இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே ஒரு கோல்டு வார்னே இருக்குன்னே சொல்லலாங்க இந்த கதையில். இப்போ நம்ம ஷேடிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நம்ம இப்போ ஐஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த டீத்தில் வந்து ஸ்கெட்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். நம்ம டார்க் கலர் பென்சில் எடுத்துப்போம். நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற பென்சில் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் ஸ்டெட்லர் பென்சில் தான் எடுக்க போகிறேன். டீத்துக்கு நடுவில் எல்லாம் அந்த கேப் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் டார்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம டீத் வந்து எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் ஒயிட் கலரில் நமக்கு நேச்சுரல் எஃபெக்ட் தானாகவே கிடச்சிரும். பார்த்துட்ருக்கீங்க, நான் டார்க்கர் ஏரியாலாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ டீத் வந்து தனியாகவே செப்பரேட்டடாக அதோட பொசிஷனுக்கு கரெக்டாக கிளியராக நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம டீத் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் ஷேடிங்ஸும் அதோட ஹைலைட்ஸும் தான் பண்ண போகிறோம். லோக்கி வந்து எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தோருக்கும் இவருக்குமே ஆகாது தாங்க இந்த கதையில் ஃபுல்லாகவே. அவர் எப்பொழுதுமே தோரோட ஷேடோவில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஓடின் இவங்க 2 பேருமே தன்னோட பையனாக நினச்சி நிறைய அட்வைசஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அஸ்கார்டோட நெக்ஸ்ட்டு வந்து கிங்காக வந்து யார் கொண்டு வரதுன்னு அவருக்குள்ளார ஒரு ஓடினுக்கு ஒரு தாட் போயிட்டே இருக்கும். இவங்க 2 பேருமே தோரும் சரி லோக்கியும் சரி இந்த இடத்துக்காக 2 பேருமே போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. லோக்கி வந்து எப்பொழுதுமே பர்சனலாகவே வந்து ஒரு எனிமியாக தான் வந்து தோரை பார்த்துட்டே இருப்பார் எப்பொழுதுமே. லோக்கி வந்து நிறைய மேஜிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அந்த ஸ்கில்லாம் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா தன்னோட வளர்ப்பு அம்மா அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. ஓடினோட ஒய்ஃபு குவீன் ஆஃப் அஸ்கார்டியன் அவங்கக்கிட்டேருந்து தான் எல்லா வித்தைகளையும் மந்திரம் தந்திரம் எல்லாமே வந்து அதில் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட்டும் ஆயிடுவார் லோக்கி. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டம்பிங் இதை வச்சே நம்ம ஃபுல்லாகவே ஷேடிங் பண்ணிக்கலாம். லிப்ஸை ஸ்டம்ப்ஸை வச்சு பேப்பர் ஸ்டம்ப்பு. தென் எந்தெந்த இடத்துல ஹைலைட்ஸ்க்கு டார்க்கர் லைன்ஸ் வேணுமோ 2B பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை 8B பென்சில் வேணாலும் உங்களுக்கு அந்த ஷேடு எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு ஹைலைட்டுக்கு நம்ம எப்பொழுதுமே பென்சில் எரேசர் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நீல்டு எரேசர் யூஸ் பண்ணி அதையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ ஓவராலாக நம்ம ஃபேஸ் வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது நெக் போர்ஷன் தான். நம்ம இப்போ நெக் போர்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நெக் போர்ஷனும் நம்ம ஃப்ளாட் ப்ரஷஸையும் தென் வந்து பென்சில் ஸ்டம்பையும் யூஸ் பண்ணி எங்கெங்கே டார்க்கர் வேணுமோ அந்த இடத்துலலாம் கொடுத்து நெக் போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஷேடிங் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். லோக்கியை பற்றின கதை தானே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். லோக்கி வந்து அவங்களுடைய அப்பாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து இந்த உலகத்துக்கு அவர் தள்ளி விட்டுருவார். லோக்கிக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மேஜிக்கல் எஃபெக்ட் பண்ணுறது இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. ஸோ ஓடினோட உருவமாகவே லோக்கி மாற்றிக்கிட்டு அஸ்கார்டியனை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் தார் வந்து அதை கண்டுபிடிச்சிருவார். அதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கதைன்னு போயிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் பேலன்ஸ் உள்ள ஏர்லைன் ஷேடிங் ப்ராசஸ் எப்படின்னும் இந்த லோக்கியோட ட்ரெஸ் கோட் எப்படின்றதையும் ஸ்கெட்ச் பண்ணுறப்பே நான் உங்களுக்கு பேலன்ஸ் லோக்கியோட இன்னும் நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் நடந்தது லோக்கியோட லைஃப்பில் இந்த பார்ட் வெப்சீரிஸ் எப்படிலாம் கொண்டு போயிருக்காங்கன்றதையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.